அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வரலாறு. இறை தூதர்களில் ஒருவரான லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாறு தான் இது. இந்த வரலாறு நமக்கு மிகப்பெரிய படிப்பினையை தருது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. இப்ராஹிம் நபியின் சகோதரருடைய மகன் தான் லூத் நபி. இப்ராஹிம் நபியின் மீது முதல்ல ஈமான் கொண்டவங்க இவங்க தான். அல்லாஹ் இவங்களை சதோம் என்ற பகுதிக்கு தூதராக அனுப்பினான். இந்த சதோம் நகரம் இன்றைய ஜோர்டான் மற்றும் பாலஸ்தீன எல்லைக்கு அருகில் இருக்கிறது. தி சின் ஆஃப் சதோம், சதோம் மக்களின் பாவம். சதோம் மக்கள் மிகவும் செல்வந்தர்களாக வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அவர்களிடம் ஒரு மிக மோசமான பழக்கம் இருந்துச்சு. உலக வரலாற்றிலேயே அதுவரை யாரும் செய்யாத பாவம் அது. அவர்கள் இயற்கைக்கு மாறான ஓரினை சேர்க்கை, அதாவது ஹோமோசெக்சுவாலிட்டியில் ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்க பெண்களை விட்டுட்டு ஆண்களிடம் தங்களின் ஆசைகளை தீர்த்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வழியில் செல்பவர்களை கொள்ளையடிப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தாங்க. தி வார்னிங், லூத் நபியின் போதனை. லூத் நபி தன் மக்களை நேர்வழிப்படுத்த கடுமையாக முயன்றாங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, இந்த அசிங்கமான செயலை விட்டுடுங்கன்னு அந்த மக்களிடத்துல சொல்கிறாங்க. உங்களுக்கு அல்லாஹ் பெண்களை இணையாக படுத்தியிருக்கிறான் அப்படின்னு அறிவுரைப்படுத்தினாங்க. ஆனால் அந்த மக்கள் லூத் நபியின் பேச்சை கேட்கல. மாறாக, நீ சுத்தமானவராக இருந்தால் இந்த ஊரை விட்டு வெளியேறு அப்படின்னு மிரட்டுறாங்க. லூத் நபியின் சொந்தமான மனைவியே அவருக்கு துரோகம் செய்து பாவிகளுக்கு சாதனமாக இருந்தாங்க. வானவர்களின் வருகை, தி ஏஞ்சல்ஸ் அறை. மக்களின் அக்கிரமம் எல்லையை தாண்டிய போது அல்லாஹ்வின் வேதனை நெருங்கியது. அழகான மனிதர்களின் உருவத்தில் 3 வானவர்கள் சதோம் நகருக்கு வந்தாங்க. அவர்கள் முதல்ல இப்ராஹிம் நபியை சந்திச்சுட்டு பிறகு லூத் நபியிடம் வந்தாங்க. இவர்களை அழகிய இளைஞர்கள்னு நினச்சி ஊர் மக்கள் லூத் நபியினோட வீட்டை முற்றுகையிடுறாங்க. லூத் நபி மிகவும் கவலையடைந்து, என் விருந்தினர்களுக்கு முன்னால் என்னை அவமானப்படுத்தாதீர்கள்னு கெஞ்சுறாங்க. அப்போது அந்த இளைஞர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர்கள், அதாவது வானவர்கள், இவர்களால் உமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. தி பனிஷ்மெண்ட், அல்லாஹ்வின் தண்டனை. வானவர்கள் லூத் நபியிடம், இரவோடு இரவாக உங்கள் குடும்பத்தாரோடு இந்த ஊரை விட்டு வெளியேறி விடுங்கள்னு சொல்கிறாங்க. யாரும் திரும்பி பார்க்கக்கூடாது, ஆனால் உமது மனைவி உம்மோடு வரமாட்டான்னு சொல்கிறாங்க. லூத் நபியும் அவங்களோட ஆட்களும் இரவோடு இரவாக ஊரை விட்டு வெளியேறுறாங்க. அதிகாலை நேரத்தில் அல்லாஹ்வின் பயங்கரமான வேதனை அந்த ஊருக்கு வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ஒட்டுமொத்த நகரத்தையுமே அப்படியே அடியோடு பெயர்த்தெடுத்து வானத்திற்கு உயர்த்துறாங்க. பிறகு தலைகீழாக பூமியில் அடித்து தலைகீழாக புரட்டுறாங்க. அதன் மேல் சுடப்பட்ட களிமண் கற்களை மலை போல பொழிய செய்தான் அல்லாஹ். லூத் நபியின் துரோகக்கார மனைவியும் அதன் வேதனையில் அழிந்து போனாள். அந்த நகரம் அழிக்கப்பட்ட இடம்தான் இன்று நாம் பார்க்கும் சாக்கடல், அதாவது தி டெட் சி. இந்த கடலில் இதுவரை எந்த உயிரினமும் வாழ்ந்தது இல்லை. வரவு மீறிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனைக்கு இதுதான் சாட்சியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் பாவங்கள் செய்யாமல் இருப்பதிலிருந்து நம்மளை பாதுகாப்பானாக.